வணக்கம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நேத்தெல்லாம் நமக்கு வந்து பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டல் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்பின்னிங் கேண்டில் வந்து எந்த பக்கம் வந்து போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிண்ட் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த கோடு வச்சிருக்கிறத பார்த்தவே உங்களுக்கு வந்து கெஸ் வந்து பண்ணியிருப்பீங்க என்ன அப்படின்ட்டு. இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் வந்து ஆயிருக்கு. இப்படியாப்பட்ட பேட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், அல்லது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து தெரியல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம், ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ஷோல்டர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர், இது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவோம். இன்கேஸ் இது வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து நாளைக்கு நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு புல் ரன் அப்படிங்கிறது வந்து நிஃப்டியில் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதில் குறைந்தபட்சம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த லோ இருக்கு இல்லையா, அதாவது ஸோ இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இதோட பாயிண்ட்ஸை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட் இருந்திருக்கு. ஸோ இந்த ஷோல்டர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஒரு 390 400 பாயிண்ட் பக்கம் வந்து வருது. ஸோ ஓவராலாக ஒரு 400 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் மினிமம். அப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட் ப்ளஸ் வால்யூமோட வந்து நடந்தது அப்படின்னா குறைந்தபட்சம் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் சொல்லிகிட்ருக்கேன், நல்லா வந்து வாட்ச் பண்ணிக்கிங்க. பாசிட்டிவாக ஒரு பிரேக் அவுட் நல்ல வால்யூமோட கிடச்சிது அப்படின்னா மினிமம் 26,700 அப்படிங்கிறத நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, இந்த 26,700 வந்து கடந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அடுத்து இந்த டார்கெட் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட் 900 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 27,200 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு புல்லிஷ் மொமெண்டம் மார்க்கெட்டில் வந்து இருந்தால் மட்டும் இந்த ரேஞ்ச் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது நல்லா கேட்டுக்குங்க. ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி 26,700. அது நல்ல வால்யூமோட அங்கேயும் வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 27,200 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நாளைக்கே வந்து உடனே வந்து நமக்கு வந்து மூவ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து யாரும் வந்து எடுத்துக்காதீங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும். இந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து வேணும். அதுக்காக மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம். இப்போ மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து தாராளமாக வந்து கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் எதிர்பார்க்குற அந்த பாசிட்டிவ் நியூஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே வந்து இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாகவே இது மாதிரி வந்து ஒரு ஹோப் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. எதுக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட வால்யூம்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கிற கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஸ்பின்னிங் கேண்டில்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நாம் வந்து நாளைக்கு ஒரு இன்ட்ராடேவில் நாம் வந்து என்ன ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹை அண்ட் லோ வந்து நாம் வந்து மார்க் வந்து பண்ணிக்கணும். ஸோ இந்த ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது வந்து இந்த இந்த இடத்துல இந்த கேண்டலோட ஹை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 26,300. இதோட லோ பார்த்திங்க அப்படின்னா 26 ஒரு 140 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ நாளை அல்லது நான் அடுத்த ட்ரேடிங் செஷன் நான் வந்து சொல்கிறேன். ஒரு 2 ட்ரேடிங் செஷனுக்குள்ளே நமக்கு என்ன நடக்கணும், ஒன்று இந்த ஹையை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும், அது நல்ல வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த 26,150 அல்லது இதை வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணணும். இதில் ரெண்டுத்தில் ஏதாவது வந்து நமக்கு வால்யூமோடு வந்து நடக்குது அப்படின்னா அந்த திசையில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து இன்ட்ராடேயில் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இன்ட்ராடே நாம் வந்து மோஸ்ட்லி இன்ட்ராடே தான் வந்து பண்ண போகிறோம். அதனால் வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் எந்த இடத்துல நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்க போதோ ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்க போதோ அதுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்படி நடக்கும்போது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால். ஸோ இதுக்கு அப்புறம் கீழே நாம் வந்து இன்னும் ஒரு 1 ஹவர் சார்ட் பற்றி போகுவோம்.
அப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் சார்ட்டில் நேற்று நாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது என்ன அப்படின்னா, நியர்பை ஒரு செல்லிங் ஜோன்கிட்ட வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. அது வந்து ஒரு ஆல் டைம் ஹை. இங்கே நியர்பை ஆல் டைம் ஹை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,270 சம்திங் இருக்குது. 26,300 நம்ம வந்து ஃபுல் நம்பராக வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் என்னோடய வீடியோஸில் நான் ரெகுலராக வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு பார்த்திங்க அப்படின்னா, அவ்வளோ எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் வந்து 26,300 வந்து டச் பண்ணிவிட்டு க்ளோசிங் வந்து வைக்க முடியாமல் கீழே வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க. இன்ட்ராடேயில் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஒரு மைனர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த 26,300 அகெயின் நாம் சொன்ன மாதிரி ஒரு செல்லிங், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து ஒர்க் ஆகிருக்கு. செல்லிங் ஜோனை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. அது வந்து இந்த இடத்துல வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காலையில் ஒரு 11:10 சம்திங் 11:15 11:20 அந்த டைமிங்கில் நம்ம வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தோம். இஃப் யூ ஆர் லாங் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் 5 மினிட் சார்ட் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியராக வந்து சொல்கிறேன். ஏன்னா இந்த 1 ஹவர் சார்ட்லேயும் நமக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரேவ்ஸ்டோன் டோஜியும் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி கேண்டில் எக்ஸாக்டாக ஒரு ஃபுல் நம்பர் 26,300 கிட்ட வந்து பிரிண்ட் ஆகுது. ப்ளஸ் ஏற்கனவே நமக்கு வந்து இந்த ஏரியா அப்படிங்கிறது வந்து ஒரு செல்லிங் ஜோன். ஸோ அந்த ஏரியாவில் இது மாதிரி கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும்போது நாம் வந்து எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக வந்து போயிடணும். இல்லது நம்ம ஸ்டாப் லாஸை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நாம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு கேர்ஃபுல்லாக இருந்திருந்தோம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு லாங்கில் போயிருந்தீங்க அப்படின்னா கூட வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டோட வந்து எக்ஸிட் வந்து ஆகிருக்கலாம். இல்லை அப்படின்னா லாஸ் நீங்கள் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போது நிஃப்டி 50 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துருக்குறாங்க, ரெண்டாவது இந்த இடத்துல எடுத்துருக்குறாங்க, மூணாவது இந்த இடத்துல வந்து எடுத்துருக்குறாங்க, நாலாவது இந்த இடத்துல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒரு 4 டைம் வந்து எடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன நடக்கலாம்? இந்த சார்ட் படி, அதாவது இந்த 1 ஹவர் சார்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, நாளை அடுத்த ஒரு ட்ரேடிங் செஷன் அப்படிங்கிற பட்சத்தில் அசம்ஷனுக்காக நான் வந்து சொல்கிறேன், மார்க்கெட் இந்த 23,300 ரேஞ்சை நம்மளால் வந்து உடைக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு கூலிங் பீரியடுக்கு வந்து போகணும் அப்படின்ட்டு நேற்றே வந்து சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ நேற்று வீடியோவில் சொன்னது தான், நாளை மறுநாள் 2 நாளுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு கூலிங் பீரியட் வந்து நடக்கணும். அது வந்து ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து இப்போதைக்கு வந்து நடந்திருக்கு. அது இன்னும் கீழவும் இறங்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கூலிங் பீரியட் எது வரைக்கும் வந்து இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 26,050லேருந்து 26,000 வரைக்கும் வந்து அந்த கூலிங் லெவல் வந்து இருக்குது. அதாவது ஒரு புல் பேக் லெவல். அது எப்போ அப்படின்னா இந்த 26,300 வந்து உடைக்கக்கூடாது. அப்படி உடச்சிது அப்படின்னா கன்ஃபார்மாக நாம் வந்து 26,050லேருந்து 26,000 வரைக்கும் நம்ம வந்து ரீவிசிட் வந்து பண்ணுவோம். பை சான்ஸ் நாளைக்கு நமக்கு வந்து ஒரு 26,300 வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் எது வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னா 26,400 450 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஏன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள். ஸோ இது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லோயர் லோ நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அடுத்தது இன்னொரு ஹையர் ஹை தான் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன நம்ம வந்து கெஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு 26,450லேருந்து ஒரு 26,500 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு 2 நாளுக்குள்ளே வந்து நகரலாம். இது வந்து ஒரு சினாரியோ. ஸோ ஏற்கனவே முன்னாடி சொன்ன சினாரியோ என்ன அப்படின்னா ஒரு டிஃபால்ட் சினாரியோன்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒரு புல் பேக்காக, அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு இல்லையா, அதுக்கு ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு சப்போர்ட் லெவலாக வந்து மாறும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கும். இது வந்து டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா, இதுவே வந்து அப் ட்ரெண்ட் வந்து போச்சு அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கும். ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 ட்ரேடிங் செஷனுக்கு வந்து இப்படி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் வந்து போயிருக்கு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு,
செகண்ட் சப்போர்ட் இந்த இடம் எடுத்திருக்கு, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ளோசிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போது இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கலாம், நமக்கு நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷனில் இந்த ஹை இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்ச் இப்போ க்ளோசிங் இருக்கு இல்லையா, அதை நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து இதை நோக்கி வந்து கீழே வந்து இறங்கும். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு 26.50 அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து இப்படி வந்து நகரும். பை சான்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த சேனல் அதை வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு முதல்ல ஒரு 26.250 வந்து உடைக்கணும். ஸோ அப்படி உடைச்சாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 26.300 நோக்கி நகர்ந்துட்டு இப்படி வந்து ஒரு ரேஞ்சு பவுண்டாக வந்து வரலாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இப்படி வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு வால்யூம் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப்டேட் நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த கொஞ்சம் மார்க்கெட் வந்து டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதாவது ஒரு லாங் போகிறதுக்கு ஒரு கால் ஆப்ஷன் போகிறதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்து இப்படி வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சினாரியோ வந்து நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். இப்போ அடுத்தது 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் வந்து எவ்வளோ அழகாக வந்து மேட்ச் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த 26.300 அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக நாம் வந்து சொல்லியிருந்தோம். இன்னையோட ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் லோ அது இப்படிங்கிறது வந்து இந்த இடம் வந்து இருக்குது. ஸோ நியர்பைலி நாம் என்ன சொல்கிறோம், ஒரு 10 மணிக்கு முன்னாடி ஓப்பனிங் ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு 100-150 பாயிண்ட் வந்து நல்லாவே வந்து நகரும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து நகரும். 90%, ஒரு 10% வந்து நம்மளால் வந்து கெஸ் வந்து சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள், ஓப்பனிங் ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓப்பனிங் ஹை அப்படிங்கிறது 10-10க்குள்ளே வந்து நடக்கிற ஒரு ஹை, அது வந்து இந்த இடத்துல இருக்குது. லோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது, 9:45க்கு நடந்த லோ. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியலை. மாறாக அதுக்கு ஒரு ரிஜெக்ஷன் தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு ஃபாலோ த்ரூ கேண்டல் மாதிரி இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நாம் வந்து 26.300 ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக இந்த இடத்துல செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. 26.300லேருந்து 26.150 வரைக்கும் மார்க்கெட் வந்து 150 பாயிண்ட் வந்து நகர்ந்துருக்கு. அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. நீங்கள் இங்கேயே நம்மளால் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே, ஏன் வந்து இன்னும் ஒரு 100 பாயிண்ட் 75 பாயிண்ட் வந்து மேலே கொண்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து மார்க்கெட். ஸோ இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு டிமாண்ட் வந்து க்ரியேட் வந்து பண்ணணும். அப்படி பண்ணால் தான் விலை ஏற்றி விற்க முடியும். அப்படி விற்றா தான் ஒரு பெரிய ட்ரேடருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அல்லது அவங்க கையில் வச்சுருக்கிற அந்த வால்யூமை எல்லாமே வந்து ஆஃப்ரோடு வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே மார்க்கெட்டை கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனால் தான் அவங்க கையில் வச்சுருக்கிற எல்லா வால்யூம் வந்து செல் பண்ண முடியும். ப்ளஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் லாபத்தோடு வெளியேற முடியும். ஸோ அந்த டாட்டிக்ஸை தான் வந்து இங்கே வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம வந்து நிறையா தடவை சொல்லியிருக்கோம். ஸோ மேலே போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பை வந்து பண்ணக்கூடாது, அதே மாதிரி வந்து கீழே போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து செல் வந்து பண்ணக்கூடாது. அதுக்கு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கண்ணில் வந்து தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பையிங் செல்லிங் பக்கமே வந்து போகணும். கரெக்டாக இந்த 2 கேண்டில் பார்த்த உடனே தான் நான் வந்து கெஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் கரெக்டாக இந்த இடம் நியர்லி ஒரு 11:15 பக்கம் நமக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து சொல்லியிருந்தோம், லாங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அதாவது ஓப்பனிங் லோ அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்தது, அதை வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வந்து போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த ரீடெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து க்ளோசிங் வந்து கொடுக்க முடியல. சேம் அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாளைக்கு 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமமாவது நாம் வந்து என்ன பார்த்துட்டு பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படின்னா 26.300 வரைக்கும் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அல்லது நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் வந்து போகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஒரு 26.150 இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி டவுன் சைடு. செகண்ட் ப்ரியாரிட்டி
26.50 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த அப் ட்ரெண்டும் ஒரு 26.300 வந்து உடைச்சாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டோரி. அந்த இடம் நமக்கு வந்து வால்யூம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்குங்க. வால்யூம் தான் நாளைக்கு இந்த 26.300 உடைக்கும் போது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து இருக்கும். வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விருப்பப்படலை. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் இன்னையோட ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிருந்தது. இந்த ஓப்பனிங் லோ வந்து பிரேக் டவுன் பண்ண ஏரியா கேண்டல் இந்த இடத்துல வந்து இருக்குது. கரெக்டாக வந்து 1:10க்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு பேரிஷ் கேண்டில் தான் வந்து இவ்வளோ பெருசாக வந்து இருக்குது இல்லையா? ஆனால் இந்த கேண்டலை பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ வால்யூமை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிடலாம். ஸோ நம்ம வால்யூமை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம், ஒரு பிரேக் டவுன் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கும் போது இது வரைக்கும் பிரிண்டான வால்யூமை விட அதிகமாக வந்து பிரிண்ட் ஆகணும். கொஞ்சமாவது ஆவரேஜான வால்யூமாக இருந்தால் அந்த பிரேக் டவுன் அந்த பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகாது, ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிடும். அல்லது சுத்தமாக வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் வந்து ஆயிரும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு என்ன நடந்திருக்கு, இன்னையோட ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, அதை வந்து இந்த இடத்துல வந்து உடைக்கிறாங்க. உடைச்ச கேண்டலோட வால்யூம் வந்து இந்த இடம் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து வைக்கிறேன். ஸோ மவுஸ் பாயிண்டர் வந்து பாருங்கள், இந்த கேண்டல் தான் வந்து வால்யூம் கேண்டல். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வால்யூம் இருக்கு இல்லையா, அதை விட அதிகமாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கணும். அப்படி பிரிண்ட் ஆகிருந்தது அப்படின்னா மார்க்கெட் நல்லா வந்து கீழே வந்து இறங்கியிருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன வால்யூம் இருந்துச்சோ அதுதான் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு ரேஞ்ச் மோடாக வந்து போகும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். அதுதான் வந்து இங்கே வந்து நடந்திருக்கு. நமக்கு கைண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் போன்ட்டு ஒரு ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு பிரேக் அவுட் பிரேக் டவுன் அனுப்ப ஒரு வால்யூமை செக் பண்ணுற ஒரு விதம். இது ஒரு சின்ன ட்ரிக் தான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து டெவலப் வந்து பண்ணிக்கணும். ஸோ ஓவராலாக நம்ம எதிர்பார்த்தது ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான ஒரு டே அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26.300 அகைன் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 26.150 வந்து இருக்கும். 26.150 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 26.50 26,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 26.300 நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடச்சி நல்ல வால்யூமோடு சப்போர்ட் பண்ணால் 26.400 வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ ஒரு 26.300 உடைச்சாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஆல் டைம் ஹை, நல்ல வால்யூமோடு சப்போர்ட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நாளைய ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26.400 26.300 26.150 26.100 26,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவாகவே வந்து இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 59,600 கிட்ட வந்து ஓப்பன் ஆகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போயிட்டு நியர்லி நமக்கு வந்து ஒரு 59,850 வரைக்கும் வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக், அவ்வளோதான், ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 59,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து சேர்த்திக்கிங்க. 60,000 நீங்கள் வந்து ஒரு ஜோனாக வந்து கன்சிடர் வந்து பண்ணுங்கள். 59,900 60,000 வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ஜோனாக வந்து கன்சிடர் பண்ணணும். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகும். சப்போர்ட் 56,600 வந்து இருக்கலாம். 56,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 56,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். ஸோ ஒரு 60,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 60,200 வரைக்கும் ஒரு அப்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 60,200 60,000 59,900 59,600 59,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரேஞ்ச் போட்டு ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. சேம் நிஃப்டி 50 மாதிரி வந்து ட்ரேடாக முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ நாளை ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 86,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 85,400 வந்து இருக்கலாம். 85,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 85,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 86,000 வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 86,400 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ நாளை ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 86,400, 86,000, 85,400, 85,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்சில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு பாசிட்டிவ் டு ஒரு ரேஞ்ச் போன்ற வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இதுவும் கைண்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1400 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 14,000 வந்து இருக்கும். 14,000 வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 13,900 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 1400 பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 14,200 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 14,200, 1400, 14,000, 13,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.